ஊருக்கு இருந்தார்கள். இந்த படத்தோட தூண்டுதலாக அனைவரும் வருகிற நண்பர்களுக்கு நண்பன் ரஜின் சகோதரர் புகழ் ஜனங்கள் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். எனக்கு அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை தொடர்ந்து இந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் செய்யறதுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துருக்கிற மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் கூட நண்பர்களுக்கு நன்றி வணக்கம். தேங்க்யூ. அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு 2 ஊதாரின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சுருக்கோன்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சுருக்கணும். இந்த நாதாரியை நான் அந்த படத்தில் அடிக்க போகிறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் சார், ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. பண்ணிடுங்க சார். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸில் நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிக் பாஸில் வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி எப்படின்னா, எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷம் முன்னாடி பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி வருதான். 10 வருஷம் முன்னாடி இந்த கதை என்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்து அவர் இயக்குனர் ஆகிறாரு. 10 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுனாரு, எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமாம் தலைவா, எங்கே தலைவா ஆளையே காணோம் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணலை, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போவும் நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்காக நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாள் தெரியாது. ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார்கள். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளோ கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் வந்து நல்லா வரணும் தான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சி கொட்டியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இன்றைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரியுது திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால் கிராமத்தால். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்ச என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரணில் முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாங்கிறது உண்மையிலே ப்ளஸ்ஸு. ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லோரும் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோமா இல்லை ஒரு ஏதாவது ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இதை யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னு லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னால் ஊருக்கு 2 உதாரணம் நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னப்பல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி அந்தளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பே 1947 அயோத்தி, ஓம் காளி ஜெய் காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருன்னொன்னே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடைதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா தங்கம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமேட்டு தலைவலி கிடையாது, பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்தில் எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர், நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுகிறாருன்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார், ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறையா இருக்காங்க. மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு. கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளத்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாய்ஸில் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க, தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். இங்கே எல்லாருக்கும் தெரியும் அந்த கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக
இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோட படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ராமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோ மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்னு? இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகன் கிட்ட கிடையாது, அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மயம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல்வ மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமாக இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் போர்டு அடித்து வச்சுருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட்ட வாலிபர் சிங்கம் மிகப்பெரிய ஹிட்டு, 2 காம்பினேஷன். அதை தொடருவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டுருக்கு. நன்றி, வணக்கம், அன்பேஷம். தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். இல்லை, இதையும் நீங்கள் தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்லை, தம்ப்நெயிலுக்கு வரல. இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் PR புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இது டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ.